இப்போ வந்து சிக்கனுக்கு மசாலா தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். என்னென்ன வேணும்னா வத்தல் ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு ரைஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், பூவு, ஒரு கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒவ்வொன்றா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது வந்து அரை கிலோவுக்கு தேவையான சாமான். இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லியை வறுத்துக்கிடுவோம். கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கவனமாக வறுக்கணும், கருக விடாமல் வறுக்கணும். கலர் மாறி வருது. போதுமா? போதும், இவ்வளோ. அடுத்தது வத்தலாம் இல்லை, ஜீரகம் வருது. ஜீரகம் கொஞ்சம். ஜீரகம்லாம் லேசாக காஞ்சா போதும், இல்லாட்ட கறியிடும். ரைஸ் வறுத்துக்கிறோம். அரிசி 1 ஸ்பூனு அரிசி, கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும், அதுக்காக தான் கிரேவியாக வர்றதுக்கு இந்த ரைஸ் போடுறோம். இப்போ வத்தல் வறுத்துக்கணும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆகிக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, கறியிடும். லைட்டாக பதமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். போதும். ரொம்ப நேரம் வச்சா கறியிடும். போதும். அடுத்து சோம்பு, இந்த இதுகளை போடும். மிளகு, பட்டை, சோம்பு இதை போட்டுருக்கேன். தனித்தனியாக வறுத்தா நல்லாயிருக்கும். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையை லைட்டாக இது 1/2 kg சிக்கனுக்கு. 1/2 kg சிக்கனுக்கு தேவையானது. கருவேப்பிலை எவ்வளோ நேரம் பண்ணணும்? அப்படி இது வதங்குறது வரைக்கும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், கொஞ்சம் காய வைக்கிறதுக்காக இதில் போட்டு வைக்கிறேன். பச்சையாக இருந்தால் அறப்படாது, அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்குவோம். போதும் போதும். இதை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.